ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது, இந்த GitHubல இருந்துட்டு அதாவது விஷுவல் ஸ்டுடியோ, Gitல இருந்துட்டு உங்களுக்கு வந்து லோக்கல் ரெபாசிட்டரிலேருந்து ஆன்லைன் அதாவது GitHubக்கு வந்து உள்ள வந்து நம்ம லோட் பண்ண பார்த்தோம். புஷ் புல் கமாண்ட போட்டு. ஸோ அது வந்து ஒரு 2, 3 எரர் மெசேஜ் காமிச்சிட்டு இருந்துச்சு கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் அத ரெக்டிஃபை பண்ணிட்டேன். அது ஒரு சில டைம் எப்படி சொல்றது? விண்டோஸ்ல அந்த மாரி எரர்ஸ் வரும். பட் இனிஷியல் செட்டப் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த எரரும் வராது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கிறத ஸோ நேத்து பண்ண ஸ்டெப்ஸோட நான் எல்லாத்தையுமே அப்படியே வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படின்ட்டு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ மொத்தம் 2 மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா, 1 அதாவது என்ன எரர் வந்திருக்கும்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நாம என்ன பண்ணியிருப்போம், குளோன் பண்ணும்போது இந்த எரர் வந்திருக்கும். குளோன் பண்ணிட்டு புஷ்ங்கிறத குடுக்கும்போது பர்மிஷன் டினைட் பப்ளிக் கீன்னு வந்திருக்கும். இல்லன்னா எஸ்எஸ்ஹெச் கீன்னு சம்திங் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு உங்களோட GitHubக்கு போயிட்டு நீங்க என்ன ரெபாசிட்டரிக்குள்ள இருக்கீங்களோ, என்ன பேர் இப்ப டெவாப்ஸ் யூடியூப்குள்ள தான் இப்ப நான் இருக்கேன். ஓகேங்களா? இதுக்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு எஸ்எஸ்ஹெச் அதாவது கோட் செக்யூரிட்டீஸ் ஒரு நிமிஷம். டெப்ளாய் கீஸ் சாரி இல்லை கோட் செக்யூரிட்டீஸ் அண்ட் அனலைசிஸ் டேக்ஸ் ஜென்ரல்ல எங்க வந்து இதை காணோம். இதுக்குள்ள செட்டிங்ஸ்குள்ள போய் பார்ப்போம். மாற்றி சொல்கிறேன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ எந்த ரெபாசிட்டரிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா ஒன் டைம் இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே போயிட்டு சாரி கைஸ், இதுக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எஸ்எஸ்ஹெச் அண்ட் ஜிபிஜி கீஸ்னு வரும். ஓகேங்களா? இதில் நான் ஆல்ரெடி கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நேற்று இதை நீங்கள் டெலீட் பண்ணிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, SSH-KEYGEN ஓகேங்களா? கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஜெனரேட்டிங் பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீன்னு வரும். ஓகேங்களா? நமக்கு வந்து நான் ஆல்ரெடி ஜெனரேட் பண்ணியிருக்கேன். எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா, லோக்கல் டிஸ்க் சிக்குள்ளே போயிட்டு யூசர்ஸ்குள்ளே நான் என்னோட ஜீவாங்கிற ஃபோல்டரில் இருக்கேன். அதனால் ஜீவாக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் .ssketchன்னு இருக்குல்ல, இதுதான் அந்த கீ. இதை வந்து நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் நோட்பேட். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இதில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். நியூ SSHKன்னு கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். ஓகேங்களா? இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இருங்க, இதுக்குள்ளே போயிட்டு ரெபாசிட்டரி டெவாப்ஸ் யூடியூப். ஸோ அது பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு மோடி ஓப்பன் பண்ணுறேன். கிட் பேஷ். ஸோ பிடபிள்யூடி எதுக்குள்ளே இருக்குன்ட்டு ls-lrta. ஓகே, இப்போ வந்து இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன். டெவாப்ஸுங்கிறத ஒரு ஸ்பேஸை மட்டும் எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா? இதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணலான்னா, என்ன கிட் ஆட் பண்ணிக்கலாம். கிட் add ஆட். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் யுவர் branch is up to date with origin master no commit கு எதுவும் கமிட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், வாட் இஸ் டெவாப்ஸுங்கிறது டெவாப்ஸ் இஸ் ஏங்கிறத மட்டும் எடுத்துடலாம். ஸ்பேஸ் போட்டு ஏ. ஓகேங்களா? இப்போ ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கான்னு இதில் பார்ப்போமா. கிட் ஸ்டேட்டஸ். ஓகே, கிட்
git status, git add, git push origin main. Okay, everything is up to date. Git full origin main. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் நான் ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே மெயின் இருந்தால் இங்கே என்ன பிரான்ச்சுங்கிறது தான், இங்கே மெயின் இருந்தால் மெயின் பிரான்ச்சு, மாஸ்டர் இருந்தால் மாஸ்டர் பிரான்ச்சு. ஓகேங்களா, அது ஒன்று தான், மற்றபடியில் வருது இல்லை. ஆல்ரெடி அப் டு டேட்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா DevOps is a செட் ஆஃப். ஸோ இப்போ வந்து என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு செகண்ட் ஆகும். git status git status எனக்கு ஆட்டோமேட்டிக் இது வெயிட். இப்போ git status கொடுக்கும். ஓகேவா. ஸோ ஃபைலை வந்து சேவ் பண்ணல, சேவ் பண்ணதுனால இப்போ தான் கரெக்டாக காட்டுது பாருங்கள், மாடிஃபைட் day 1 ரன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏங்கிறது எடுத்துகிட்டு இப்போ ஏங்கிறத மறுபடியும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா git ஆட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் காட்டுறது என்ன காட்டும் உங்களுக்கு, ஸ்டேட்டஸ் கொடுத்தா மாடிஃபைட் க்ரீன் கலர் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா git புஷ் பண்ணணும், புஷ் ஆரிஜின் மெயின். ஓகேங்களா, ஓகே, எவ்ரிதிங் இஸ் அப் டு டேட். இப்போ என்ன பண்ணலாம், day 2 வந்து நான் டெலிட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ டெலிட். இப்போ என்ன பண்ணலாம் git, ஸோ ஃபஸ்ட்டு அங்கே day 2 இருக்கான்னு பார்த்துக்கலாம். day 2 இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம day 2 க்ரியேட் பண்ணிக்கலாம். mkdir day 2. ஓகே, day 2 க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா git add. ஸோ git status day 1 மாடிஃபை பண்ணது எல்லாம் ஆயிடுச்சு. git push new origin master, origin main, மாஸ்டரில் மெயின் பிரான்ச்சில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே day 2ன்னு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆன்லைனில் வந்து அப்டேட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, இப்போ இதில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், செக் பண்ணி பார்ப்போம். அப்டேட் ஆகவில்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை காப்பி பண்ணிட்டு இன்னொரு வே சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்னன்னா git fetch fetch origin main. இப்போ git push கொடுத்து பார்ப்போம். day 2 அப்டேட் ஆகணும். ஸோ git push everything is up to dateனு வருது, மாடிஃபைட் ஆகிருக்கீங்க. control s. கரெக்டு, கமிட் நம்ம பண்ணவே இல்லையில. git add ஃபஸ்ட்டு பண்ணணும், அப்புறம் git status பண்ணணும், ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு. அடுத்து git commit -m add day 2 வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
1 ஃபைல் சேஞ்சஸ் ஆயிருக்கு, 2 இன்செர்ஷன் ஆயிருக்கு. இங்க எல்லாமே சேஞ்சஸ் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா git push origin main இப்போ ஆட் ஆயிருக்கும் பாருங்க. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே சிம்பிள் தான். ஒரு 4 ஸ்டெப்பு தான். அது எந்த ஸ்டெப்பு முடிஞ்சுட்டு எந்த ஸ்டெப் நீங்க போகணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட் ஆட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கமிட் பண்ணணும். இப்போ இங்க போய் பார்க்கலாம் பாருங்க. டே 2 ஆட் ஆயிருக்கும். ஸோ day 1 35 seconds ago added day 2ன்னு வருது. ஆனா day 1க்குள்ள தானே இருக்கு. add day 2. ஸோ ஓகே. டே 2 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏன் இங்கே ஆட் ஆகல? ஸோ பிரான்ச் எதில் இருக்கு? ஒரே ஒரு பிரான்ச்சில் தான் இருக்கு. ஸோ டே 1 டே 2 ஆட் ஆயிருக்கணும். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணப்போ வரல. ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன், ஹலோ அப்படின்ட்டு. அதுக்குள்ளே ஹாய்னு போட்டுவிட்டேன். ஸோ அதே ஸ்டெப்பை தான் உங்களுக்கு வந்து நான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், கிட் ஆடு கொடுத்துருக்கேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கேன். கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தப்ப என்ன வந்திருக்குன்னா டே 2 ஃபைலில் ஹலோங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு ஃபைலை சேஞ்ச் பண்ணி ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதே தான் டே 2 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சேம் ஆஸ் யூஷுவல் கிட் புஷ் -u ஆரிஜின் மெயின். ஓகேங்களா? ஸோ எல்லாம் சேம் ப்ராசஸ் தான். ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணப்போ வரல. ஃபோல்டரோட ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இது கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டே 2 இங்கே வந்துருச்சு. ஸோ டே 1 கிரியேட் பண்ணப்போ டே 2வும் இங்கே கமிட் ஆயிருக்கு. பட் ஃபோல்டர் கிரியேட் ஆகவில்லை. ஏன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஃபைல் கிரியேட் ஆகும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஸோ இந்த ஃபைலை வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா டெலிட் திஸ் ரெபாசிட்டின்னு இருக்குது. டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.